அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த முருகனுடைய பதிவுங்க. பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகனுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள். நாளைக்கு வந்திருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் நமக்கு மாசி மாதத்துடைய கிருத்திகையும் சேர்ந்து வந்திருக்கிறது கூடுதலான விசேஷம். நிறைய பேர் நினைக்கலாம் இன்றைக்கி தானே மாசி கிருத்திகைன்னு. ஆனால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரமானது நமக்கு மாலை பொழுதில் தான் தொடங்கியிருக்கு. அதாவது சரியாக 5:25 மணிக்கு மேலே தான் ஆரம்பிச்சிருக்கு. அப்படிப்பட்ட அந்த கிருத்திகையானது நாளை தினம் மாலை 3:47 மணி வரைக்கும் இருக்குது. அப்போ செவ்வாய்க்கிழமையும் இந்த கார்த்திகையும் சேர்ந்து வரக்கூடிய அந்த கூட்டான அந்த ஒரு பலன்கள், அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய எல்லா விதமான வழிபாட்டுகளுக்கும் அதீத ஒரு சக்தி இருக்குது. அப்படி நாளை தினம் நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு வழிபாட்டு முறை தான். ஆனால் இந்த ஒரு மணி நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தி முருக வழிபாட்டை செஞ்சாலே போதும். இது நாள் வரைக்கும் எங்களுக்கு நடக்கலை அப்படிங்கிற விஷயங்களுக்கு கூட கண்டிப்பாக முருகன் அருளாலே நடக்க ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த முருகன் வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள். பொதுவாகவே ஷஷ்டி, இந்த கிருத்திகை நட்சத்திரம், பின்ன விசாகம் நட்சத்திரம், அதே மாதிரி இந்த செவ்வாய்க்கிழமை, இது எல்லாமே முருகனுக்கான உகந்த ஒரு நாட்கள். அப்படி முருகனுக்கான இது மாதிரியான நட்சத்திரங்கள், திதி, அந்த நாள், கிழமை, இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரப்ப அதற்கான ஒரு பலன்களும் அதீதமாக இருக்கும்னு சொல்லப்படுது. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர் முருகனுடைய வழிபாடுகள் கஷ்டங்கள் தீர்வதற்கு பண்ணியிருப்போம். ஆனால் இப்படி செவ்வாய்க்கிழமையும் இந்த கிருத்திகையும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான ஒரு நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டாலே போதுங்க. இதற்கு விரதங்கள் தான் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை நிறைய பேர் விரதங்கள் இருப்பீங்க. அப்படி விரதங்கள் இருக்கிறவங்க தாராளமாக முருகனை வேண்டி விரதங்கள் இருக்கலாம். ஒரு நேரப்பொழுது, 2 நேரப்பொழுது, அப்படி அவங்கவுங்க உடல் தகுதிக்கு எப்படி முடியுமோ பண்ணலாம். இல்லாட்டி எளிமையான சைவ உணவுகள் மட்டும் எடுத்துட்டு நம்முடைய விரதத்தை நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கூட நம்ம இது மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கலாம். ஏன்னா முருகனை வேண்டி யார் ஒருத்தங்க இப்படி செவ்வாய்க்கிழமையில் நம்ம விரதம் இருந்து வழிபடுறோமோ உங்களுக்கு இதுவரைக்கும் தீரலை அப்படிங்கிற அதை தீர்க்க முடியாத ஒரு கஷ்டங்கள், கர்ம வினைகள் கூட தீருங்கிறது தான் ஐதீகம். ஏன்னா செவ்வாய் பகவான் தான் நமக்கு எல்லாத்துக்குமே அதிபதி. நமக்கு இடம், பூமி, நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கு, அதே மாதிரி ரத்தம் சம்பந்தப்பட்ட அந்த உறவுகள் வழியில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு, நல்லபடியாக திருமணம் நடக்கிறதுக்கு, இது மாதிரியான எல்லா விஷயத்துக்குமே நமக்கு செவ்வாய் தான். அப்போ செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானை நம்ம வழிபடுறப்ப அதற்கான அந்த என்ன பிளாக்ஸ் இருக்கோ அந்த எல்லா தடைகளும் ஒவ்வொன்றா விலகி நம்முடைய வாழ்க்கையில் நல்லபடியாக சுபிக்ஷங்கள் வருங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அற்புதமான இந்த கிருத்திகையுடைய நேரம், நாளைக்கு கார்த்திகையானது நமக்கு மாலை 3:47 மணி வரைக்கும் இருக்குது. அதனால் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை 2 அற்புதமான 1 மணி நேரங்கள். செவ்வாய்க்கிழமை நாளைக்கு காலை வந்திருக்கக்கூடிய 6 to 7 செவ்வாய் ஹோரை நேரம். அதே மாதிரி மதியம் வந்திருக்கக்கூடிய 1 to 2. சப்போஸ் இப்போ சின்ன குழந்தைங்களாம் இருக்கிறவங்க வீட்டில் காலையில் நிறைய வீட்டில் பூஜைகள் பண்ண முடியாது, ஸ்கூலுக்கெல்லாம் கிளப்புற வேலை இருக்கும். அப்படி காலையில் எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு அற்புதமான மதியான நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். காலை அல்லது மதியம் இந்த 2 நேரமுமே நமக்கு கிருத்திகை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையோடு இருக்குது. இப்படி நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த 2 நேரத்தையுமே நம்ம அட்டகாசமாக பயன்படுத்திக்கிட்டாலே போதுங்க. நம்ம இதற்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடுகள் தான். முருகனுக்கு உங்கள் வீட்டில் படங்கள் இருக்குது, இல்லை வேல் இருக்குது அப்படின்னா வேலுக்கான நம்ம அபிஷேகங்கள் பண்ணுவோம். இதற்கு அபிஷேகங்கள்லாம் முடிச்சதுக்கப்புறம் படத்துக்கு பொட்டு, அந்த பூக்கள் உங்கள் கிட்டே என்ன இருக்கோ செவ்வரளி பூக்கள் சாத்துறது ரொம்ப விசேஷம். அப்படி இல்லாதவங்க சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பூக்கள் இல்லாட்டி வாசனையான பூக்கள் நம்ம போட்டுட்டு சுவாமிக்கு உங்களால் நாளைக்கு என்ன தீபம் ஏற்றி வைக்க முடியுமோ 6 வெற்றிலை தீபம் நம்ம போடலாம். 6 வெற்றிலைகளை பரப்பி நம்ம அதற்கு நடுவில் ஒரு அகல் வைக்கலாம். இல்லாட்டி ஒரே ஒரு வெற்றிலை மட்டும் வச்சுட்டு ஒரு அகல் வைக்கலாம். ஏன்னா நிறைய பேரால் இப்படி 6 வெற்றிலைலாம் நம்மக்கிட்ட இல்லை, வீட்டிலலாம் இல்லை, அந்த டைம் நம்ம பதிவை தாமதமாக கூட நீங்கள் பார்க்கலாம். அப்படி வெற்றிலை தீபம் எங்களால் போட முடியல அப்படிங்கிறவங்க கூட சின்னதான ஒரே ஒரு அகல் மட்டும் எடுத்துட்டு அந்த அகலில் நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு முருகனை மனமுருகி நம்ம வேண்டி தீபங்கள் நம்ம ஏற்றினாலே போதுங்க. அப்படி ஒரே ஒரு தீப வழிபாடு மட்டும், எந்த தீபமாக இருந்தாலும் சரி, அந்த தீபம் மட்டும் ஏற்றிட்டு இந்த செவ்வாய் ஹோரை நேரத்தில்
நம்ம வைக்கக்கூடிய எல்லா விதமான அந்த கோரிக்கைகள், குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, அந்த கடன்கள் தீரணும் அப்படின்னா தாராளமாக இந்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டாலே போதும். குறிப்பாக நாளைக்கு மதியானம் வந்திருக்கக்கூடிய செவ்வாய் ஹோரை இருக்குது பார்த்தீங்களா, மதியம் 1 to 2 இதில் நமக்கு 1 மணிலேருந்து அந்த 1:30 மணி வரைக்கும் குளிகை நேரம் இருக்குது. நம்முடைய சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க பலருக்கு தெரியும், அந்த 1 to 1 இந்த குளிகை நேரத்தில் எப்பயுமே நமக்கு கடன் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு விஷயங்கள் யாருக்காச்சும் இப்போ பெருசாக ஒருத்தங்க கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த கடன் தொகையை வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை மதியம் இந்த 1 to 1 இந்த குளிகை நேரம், இந்த நேரத்தில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு சின்னதாக ஒரு டப்பா மாதிரி நீங்கள் போட்டுட்டு அதில் ₹1 நாணயம் மட்டும் நீங்கள் இப்படி தனியாக அப்படி எடுத்து வச்சு பாருங்களேன். நீங்கள் எவ்வளவு பெரிய கடனாக இருந்தால் கூட அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு சீக்கிரமாக அந்த கடனை நீங்கள் அடைச்சிருவீங்க. இது ஒரு சேலஞ்சாக கூட எடுத்துக்கலாம். நம்ம ஒரு ட்ரை பண்ணுறோம், நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கிறவங்க கூட நீங்கள் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த ஒரு நேரத்துக்கு ரொம்ப நிறைய சூக்ஷ்மங்கள் இருக்குது. பொதுவாகவே குளிகை நேரத்துக்கு நமக்கு அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணாலும் திருப்பி செய்யக்கூடிய நமக்கு ஒரு தன்மை கொண்டது. அதே நேரம் இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு கடன் அடைக்கிறீங்க, அப்போ திருப்பி கடன் அடைப்பதற்கான சூழலை அந்த நேரம் நமக்கு உருவாக்கி தரும். அதே மாதிரி அதற்கான வருமானங்கள் பெருகும், நமக்கு அதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். அப்படி இருக்கிறப்ப நமக்கு இது மாதிரி பணமும் பெருகி இந்த கடனெல்லாம் அடையிறப்ப அது அப்போ எவ்வளோ பேர் முக்கியமான ஒரு நேரம் பார்த்தீங்களா. இதற்கு நம்ம பெரிய அந்த வெளியிலலாம் போயிட்டுலாம் நீங்கள் எதுவுமே செய்யவே வேணாம். அவங்கவுங்க வீட்டில் இல்லாட்டி ஆஃபீஸில் எங்கே இருக்கீங்களோ இந்த மதியம் 1 to 1:30 நேரத்தில் நீங்கள் ஒரு சின்னதான ஒரு கவர் இல்லாட்டி டப்பாவில் ஒரு சம்மந்தப்பட்டவங்களுக்கு அந்த பணத்தை மட்டும் நம்ம எடுத்து வச்சாலே போதும். இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு வாரம் நம்ம செய்யலாம். இப்படி நாளைக்கே நம்ம அந்த கிருத்திகை செவ்வாய் ஹோரை இந்த நேரத்தில் ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு நம்ம சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த மூல மந்திரம், இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்கள் 6 முறை சொல்லி நம்ம வழிபடுறப்ப நிச்சயமாக நீங்கள் என்ன வாழ்க்கையில் கோரிக்கைகள் கேட்குறீங்களோ, எந்த விஷயங்களுக்காக நீங்கள் சுவாமி வழிபடுறீங்களோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நமக்கு நடந்தே தீருங்கிறது தாங்க ஐதீகம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த முருகனுடைய மந்திரம் ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. இந்த அற்புதமான மந்திரத்தை நாளைக்கு மறக்காமல் 6 முறை நீங்கள் சொல்லி ஒரே ஒரு தீப வழிபாடு மட்டும் வச்சுட்டு நீங்கள் இறைவன்கிட்ட முருகப்பெருமான்கிட்ட ஆத்மார்த்தமாக மனமுருகி உங்களுடைய வேண்டுதலை வச்சு பாருங்கள். கண்டிப்பாக 200% உங்களுக்கு நடந்தே தீரும். ஏன்னா நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அற்புதமான இந்த செவ்வாய் ப்ளஸ் கிருத்திகை இந்த ஒரு நாளை நம்ம தவறவே விடக்கூடாது. மறக்காமல் எல்லாருமே இந்த வழிபாடுகள் பண்ணுங்கள். எப்பயுமே உங்கள் குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சண்முகாய நமக அப்படிங்கிற அற்புதமான முருகனுடைய மந்திரத்தை பதிவிடுங்க. முருகனின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக இருக்கும். இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.